சந்தோஷம் உங்களுக்கு, வேதனை உங்க சத்துருக்கு. கிறிஸ்துடைய செயல் மகிழ்ச்சியை ஒரு பக்கம் தருது, இன்னொரு பக்கம் பிசாசு சொல்றான் எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு ரெண்டுக்கும் வந்தாரு, வேதனைப்படுத்துறதுக்கும் வந்தாரு, சந்தோஷமாக்குறதுக்கும் வந்தாரு. சந்தோஷம் உங்களுக்கு, வேதனை உங்க சத்துருக்கு, உங்களை எதிர்க்கிற காரியங்களுக்கு, உங்களை நஷ்டப்படுத்துகிற காரியங்களுக்கு, உங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிற அந்த காரியத்தை. ஆமென். அப்ப இயேசு இருளுக்கும் கெட்ட விஷயத்துக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு? வேதனையா இருக்கிறார். அதெல்லாம் நடுங்குது. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு. அப்போ நீங்க நினைச்சுக்காதீங்க, கிறிஸ்துடைய ஒரு முகம் தானே, உங்களுக்கு காட்டுற முகம் வேற. சத்துருக்கு வெட்கத்தையும் உங்களுக்கு வெகுமானத்தையும், உங்களுக்கு சந்தோஷத்தையும் அவர்களுக்கு சஞ்சலமும் உண்டாகும்படி கர்த்தர் காணப்படுவாரா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதே நாட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு இருட்டு, இவங்களுக்கு வெளிச்சம். ஆமென். அவர்கள் அவங்க வீட்டில் ஒரே மரண சத்தம், ஆனா இங்க ஒரே குதூகலம், இங்க ஒரே ஆர்ப்பாட்டம், இங்க ஒரே ஆனந்தம், இங்க ஒரே மகிழ்ச்சி. ஆமென். இங்க ஒரே ஆர்ப்பரிப்பு. ஆமென். நான் சொல்றேன், உங்களை அழிக்க நினைக்கிற சத்துரு துக்கப்படுகிற ஒரு வேலை இது, அவன் வேதனைப்படுகிற ஒரு வேலை இது. ஆமென். ஒரு ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் மூவிங் இன் திஸ் ரைட் நவ. இந்த வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கையில போராடுகிற சில வல்லமைகளுக்கு எதிராக தேவ ஆவியானுடைய செயல், தேவ ஆவியானுடைய கரம் இந்த காலை வேளையில நீட்டப்பட்டு ஒரு செயலை அது செய்து கொண்டிருக்கிறது.